அன்பான நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணியியக்கம் வழங்கும் சிகரம் தொடும் புறாக்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி பெண்களாகிய நாம் சிகரங்களை தொட உதவும் என நம்புகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் பகுதியில் நாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், இடங்கள் ஆகியவை பற்றிய குறிப்புகளை பார்த்து வருகிறோம். இன்று ஒட்டகத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒட்டகம் பாலைவனங்களில் வாழக்கூடிய ஒரு தாவர உண்ணி விலங்கு. பாலைவன கப்பல் என்று இது அழைக்கப்படுகிறது. வேதாகமத்தில் ஒட்டகத்தின் பெயர் சுமார் 70 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை ஆசியா, வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள பாலைவன பகுதிகளில் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. ஒட்டகத்தின் மிகவும் புகழ்பெற்ற பண்பு நீர் இல்லாமல் பாலைவனத்தில் பல நாட்கள் வாழக்கூடியது. சுரப்பிகளில் ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கும் நீர் தீரும் நிலையை அடைந்துவிட்டால் தனது மூக்கால் மோப்பமிட்டு பல மைல்கள் தூரத்திற்கு அப்பால் உள்ள நீர்நிலைகளை அறிந்து கொள்ளும் பண்பு இந்த ஒட்டகத்திற்கு உண்டு. அவ்வாறு நீர்நிலைகளை அடைந்தவுடன் ஒரு சில மணித்துளிகளில் சுமார் 100 லிட்டர் நீரை குடிக்கக்கூடிய பண்பு இந்த ஒட்டகங்களுக்கு உண்டு. அவற்றை சேமித்தும் வைத்துக் கொள்கிறது. வேதாகமத்தில் ஈசாக்குக்கு பெண் பார்க்க ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்பின போது ரெபேக்காள் அவருக்கும் அவருடன் வந்த ஒட்டகங்களுக்கும் நீரை வார்த்தாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு ஒட்டகம் அல்ல, 10 ஒட்டகங்களுக்கு குடத்தில் நீரை வார்த்திருக்கிறார். அப்படியென்றால் அவள் எத்தனை குடம் நீரை இறைத்திருக்க வேண்டும்? யோசித்து பார்த்தால் மிகவும் வியப்பாக இருக்கிறதல்லவா? பாக்டீரியன் எனப்படும் இரட்டை திமிழ் வகை ஒட்டகங்கள் குளிர்காலத்தில் தங்களை பாதுகாத்து கொள்ள தடிமனான மேற்சட்டை அமைப்பை பெற்றுள்ளது. கோடை காலத்தில் வெப்பம் அதிகரிக்கும் போது அந்த மேல் சட்டையை தானாகவே உதிர்த்து விடுகிறது. ஒட்டகத்தின் ரோமமும் தோலும் ஒரு வெப்ப தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. ஒட்டகத்தின் பாத அமைப்பு வித்தியாசமானது. மிக அகன்ற வட்ட வடிவிலான தட்டையான அமைப்பை பெற்றுள்ளது. இவை சுமைகளை சுமந்து செல்லும் போது மணலில் கால்கள் புதைந்து விடாமல் இருப்பதற்காகவும் நிலைத்தடுமாறி கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் இவற்றின் கால்கள் அமைந்துள்ளன. ஒட்டகத்தின் கால் உயரமானது. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் 2 மடக்கு மூட்டு இணைப்புகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒட்டகத்திற்கு மட்டும் 3 மடக்கு மூட்டு இணைப்புகள் உண்டு. கால்களை மடக்கி கீழே அமர்வதற்கு ஏற்ற விதமாய் இவை அமைந்திருக்கின்றன. மண்ணோடு சேர்த்து காற்று வீசும் போது இந்த தூசி துகள்களை தடுக்க தனது மூக்கை தானாகவே மூடிக்கொள்ளும்.
கண்கள் மற்றும் காதுகளை பாதுகாக்க நீண்ட கண் இமைகளும் மற்றும் ரோமங்களும் இவற்றிற்கு உண்டு. ஒட்டகத்தின் தலையின் ஓரத்தில் கண்கள் இருப்பதால் தலையை திருப்பாமலே ஒரே நேரத்தில் எல்லா இடங்களையும் பார்க்கக்கூடியது. இவற்றின் திமில் சுமார் 75 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கின்றது. இந்த ஒட்டகங்கள் 40 முதல் 50 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. ஒட்டகம் எவ்வாறு தண்ணீர் கிடைக்காத காலத்திற்காக நீரை சேமித்து வைத்து கொள்கிறதோ, நாமும் வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலத்திற்காக இப்பொழுது கிடைக்கும் கிருபையின் காலத்தில் வேத வசனங்களை மனப்பாடம் செய்து அதை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒட்டகம் எவ்வாறு தன்னுடைய அவயவங்களை பாதுகாத்து கொள்கிறதோ, நாமும் நம்முடைய அவயவங்களை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். மார்க் 10:25 ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஒட்டகம் எவ்வாறு பாலைவனங்களில் சுமைகளை சுமந்து செல்வதற்கு ஏற்ற விதமாய் அவற்றின் கால்கள் அமைந்திருக்கிறதோ, நாமும் எபேசியர் 6:15 படி சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை தொடுத்தவர்களாய் சுவிசேஷத்தை அறிவிப்பது நமது கடமையாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷம் அறியப்படாத இடங்களில் அறிவித்து அவர்களையும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வழிநடத்துவோமா? சிகரம் தொடும் புறாக்கள் நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் டாக்டர் ஜெயராணி காமராஜ் ஹியர். ஸோ இந்த நிகழ்ச்சியில் இன்று தற்காலத்தில் மக்களிடையே அதிகம் பரவி வரும் ஒரு பிரச்சனை, அதாவது இந்த கோவிட் வேக்சின் எடுப்பதனால கிளாட்டிங் மெக்கானிசம், த்ராம்பாட்டிக் எபிசோட் சொல்லுவோம், இரத்த குழாய்களில் ஏற்படுற கிளாட்டிங் அதிகமாகி ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் வருகிறது. வேக்சினேஷனால் வருகிறதா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. USFDA அவர்கள் இந்த கோவிட் வேக்சின் பற்றிய ஆய்வுகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை சொல்கிறேன். ஸோ இந்த கோவிட் வேக்சின் போட்ட வயதானவர்களுக்கு அதோடு சேர்த்து ஃப்ளூ வேக்சின் போடுறாங்க. அதாவது நம்ம இப்போ அமெரிக்காவில் இந்த ஃப்ளூங்கிறது ரொம்ப சிவியர் உயிர்கொல்லி. நம்ம கோவிடும் ஃப்ளூவோட சேர்த்து தான், இன்ஃப்ளூயன்சா குரூப் தான். இதுதான் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் குண்டாக்கள் நம்ம நுரையீரலை பாதிக்கிறது. இந்த ஃப்ளூ ஆனதும் ஒரு வகையான கோவிட் மாதிரி உள்ள வைரஸ். இதற்கான தடுப்பு மருந்து ஒவ்வொரு வருடமும் அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்கு போடுறாங்க. நம்ம நாட்டில் இது ரொம்ப போடுறதில்ல, ஆனால் வெளிநாடுகளில் ஃப்ளூ வேக்சின் போடுறாங்க. நம்ம நாட்டிலையும் டாக்டர்ஸ், ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் போடுறோம். அப்போ இந்த கோவிடோட கொரோனா வேக்சினோட இதை சேர்த்து போடும் பொழுது இதில் கிட்டத்தட்ட 1,00,000 வேக்சின் எடுத்தவர்களில் 3 பேருக்கு இந்த ஸ்ட்ரோக், ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருக்கு? 80 வயதை கடந்தவர்கள். ஸோ இதில் 60 முதல் 80 வயதானவங்க யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரல. ஏன்னா இன்றும் வெளிநாட்டில் ஆய்வுகள்லாம் ரொம்ப தெளிவாக பார்ப்பாங்க. அந்த தெளிவான ஆய்வின் முடிவு இந்த 60லேருந்து 80 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு இந்த 2 வேக்சினும் சேர்த்து போடுவோம். ஏன்னா அந்த ஊரில் ஒரு வேக்சினுக்கு வரனா வந்தால் கோவிட் வேக்சின் ஒரு பக்கம், இன்ஃப்ளூயன்ஸா ஒரு வேக்சின் ஒரு பக்கம். இவற்றை எடுக்கும் பொழுது இந்த 2 வைரஸுடைய கிளாட்டிங் மெக்கானிசம் அதிகமாக இருப்பதனால ஒரு ரிஸ்க் ஏற்பட்டு இந்த 3 இறப்புகளும் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 1,00,000ல் 3 பேர் என்றால் இந்த வேக்சின் பாதுகாப்பு என்பது அதை விட சிறந்தது. ஏன்னா இந்த நோய் வரும்பொழுது அதனால் இறப்பு, உயிரிழப்பு, நுரையீரல் பாதிப்பு என்பது மிக மிக அதிகம். அந்த பாதிப்பை கம்பேர் பண்ணும் பொழுது 1,00,000ல் 3 பேர் இந்த 2 வேக்சின் சேர்த்து போட்டதுனால வந்த பிரச்சனைக்கு இது ஒரு முடிவான தவறான வேக்சினேஷன் கிடையாது. ஏன்னா நிறைய ஜனங்க என்னால் தவறான எண்ணங்களால் கொரோனா வேக்சின் தவறு, கொரோனா வேக்சின் எடுக்கக்கூடாது அப்படின்ற தவறான நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது தவறு. கொரோனா வியாதியே இரத்த குழாய்களில் உள்ள கிளாட்டிங் மெக்கானிசத்தை அதிகப்படுத்தும். கொரோனா பாதித்தவங்க நிறைய பேர் சடன் டெத்தான காரணமே த்ராம்போசிஸ், சடனாக ஹார்ட் த்ராம்போசிஸ், பிரெயின் த்ராம்போசிஸ், இதனால தான் அவங்க இறந்தாங்க. இந்த கொரோனா கிருமியோட பிரச்சனையே இரத்த குழாய்களை உறைவாக்கும் திறன். அதனால தான் கொரோனா பாதித்தவங்க கண்டிப்பாக 6 வீக்ஸ் வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த கிளாட்டிங் மெக்கானிசம் அதிகமாகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கிளாட்டிங் மெக்கானிசம் அதிகமானதுனால தான் பாதிப்பு வருகிறதே தவிர வேக்சினால் வருவது கிடையாது. ஸோ இந்த வகையில் இன்றும் வெளிநாடுகளில், அமெரிக்கா போன்ற தேசத்தில் வருஷம் ஒரு முறை ஃப்ளூ வேக்சின் எடுக்கிறவங்க இந்த கொரோனாவோட பூஸ்டர் வேக்சினையும் அதையும் 2 வாரம் அல்லது 3 வாரம் இடைவெளியில் தனித்தனியாக எடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வருவது குறைவாகும்.
ஏன்னா இந்த நோய் பாதிப்பு என்பது இந்த வேக்சின்ஸ்னால ஏற்படுற பாதிப்பை விட அதிகம், நிறைய பாதிப்பு உண்டாக்குறது, உயிர் இழப்பு உருவாக்குறது. ஸோ அந்த வகையில் இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிறத ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா இதுக்கு த்ராம்பாட்டிக் மெக்கானிசம் கொடுத்து உயிர் காக்க கூட முடியும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, வேக்சின் போடுற கேப்பை 2 வீக்ஸ்க்கு அப்புறம், கொரோனா வேக்சின் எடுத்திங்கன்னா 2 வாரம் கழிச்சு ஃப்ளூ வேக்சின் போடுங்க. ரெண்டையும் போடுவதை சேர்த்து போடுவதை தவிருங்க. குறிப்பாக 60 வயதுக்கு கீழ்ப்பட்டவங்க, 80 வயதுக்கு மேற்பட்டவங்க, இவர்களுக்கு இது அதிகமாக பாதிப்பு உண்டாக்குறது. அது தவிர இயற்கையாகவே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதை பிரித்து போடுவது மிக முக்கியம். 3வது, அவர்களுக்கு அந்த மாதிரி போடும் பொழுது இந்த பிரெயின் ஸ்ட்ரோக் வருவதற்கான ஆரம்ப அறிகுறிகளை சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த ஆரம்ப அறிகுறிகள் இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு ஒரு பக்கம் கண் சோர்வாகிறது, பல நேரங்களில் தலைவலி ஏற்படுவது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை சென்று பார்த்து இது ஆரம்பமாக இருந்தால் அதற்கான சிகிச்சை முறை கொடுத்தாங்கன்னா இதிலிருந்து முழுமையாக தீர்வு காண முடியும். ஏன்னா இந்த கோவிட் வேக்சின் தடுக்கும் வியாதி உயிர்கொல்லி, அதனை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பூஸ்டர் வேக்சினாக. ஸோ இதை பற்றி தவறான கருத்துக்களை கண்டிப்பாக நம்பாதீங்க. கொரோனா வேக்சின் மிக முக்கியமான உயிர் காக்கிற வேக்சின். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தடுப்பூசிகளை குறித்த சில காரியங்களை டாக்டர் மூலமாக நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். உங்களுக்கு இருந்த சில சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும் என நம்புகிறோம். வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று. நாம் கர்த்தரை தேடும்போது அவர் நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் மெய் துதிக்கிறோம். இந்த நாளிலே தடுப்பூசிகளை குறித்து சில சந்தேகங்களை தீர்த்து கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாசித்தோம், கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று. நாங்கள் உம்மை தேட, பயத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாருக்காவது இப்படிப்பட்ட பயங்கள், கலக்கங்கள், வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருப்பார்களானால் கர்த்தர் நீர் அவர்களை விடுதலையாக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சமாதானம் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி அவர்களை விடுதலையாக்கி காத்துக்கொள்ள வேண்டும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த சில நாட்களாக ஏவாளை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் 3வது ஒரு குறிப்பாக நாம் ஏவாளை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது குறிப்பு ஏற்ற துணை என்று சொல்லி பார்த்தோம். 2வதாக ஏமாந்த துணை என்று சொல்லி நாம் பார்த்தோம். 3வதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட துணை என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஏவாள் தன்னுடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டவளாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். ஏவாளும் அந்த ஆசையினாலே இழுக்கப்பட்டவளாக இச்சைக்குட்பட்டு எந்த கனியை ஆண்டவர் விலக்கி வைத்தாரோ அந்த கனியை அவள் புசித்து பாவம் செய்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கு ஏவாள் பாவம் செய்த போது அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அருமையான இன்பமான அந்த சூழ்நிலையிலிருந்து விரட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளத்தை நாம் எப்படி மேற்கொள்ளுகிறோம்? மரணத்தை நாம் மேற்கொள்ள முடியும் நமக்கு என்று சொல்லி ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. பாவ மன்னிப்பு
உனக்கு மன்னிப்பு என்று ஒன்று உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சாபம் தண்டனை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் உன்னிலிருந்து மன்னிக்கும் கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக ஆண்டவர் இரட்சகராக பிறப்பதற்கு ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டார். ஆகையால் தான் பெண்கள் சிறப்பானவர்கள், பெண்கள் கிருபை பெற்றவர்கள், பெண்கள் பாக்கியவதிகள் என்ற பட்டியலிலே இடம்பெற்றவர்கள். ஆகையினாலே அருமையான சகோதரியே, இந்த நேரத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நீர் தவறு செய்திருந்திருக்கலாம். ஏதாவது இப்படிப்பட்ட ஆசைக்குட்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில கூட போராட்டங்கள் வந்திருக்கலாம். அதன் நிமித்தம் நீ எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம். கவலைப்படாதே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இப்போதும் மன்னிப்பு உனக்காக காத்திருக்கிறது. உன்னுடைய தவறுகளை நீ உணர்வாயானால் கர்த்தர் உனக்கு கிருபை அளிக்க வல்லவராக இருக்கிறார். ஏவாளுடைய வாழ்க்கையிலே அவள் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டாள். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி மிகவும் சந்தோஷப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். பிள்ளை பெற்றினாலே ஸ்திரீயானவள் ரட்சிக்கப்படுகிறாள். ஒரு பிள்ளையை பார்க்கும் பொழுது, ஒரு கர்ப்பத்தின் கனியை நாம் பெற்றெடுக்கும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை பெண்களாகிய நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் சந்தோஷமாக, ஒருவேளை நாம் தவறுகள் செய்தாலும் கூட நம் தேவன் நமக்கு கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தம்முடைய கிருபையை நம்ம விட்டு விலக்காமல் இருக்கிற தேவனாக இருக்கிறார். கணவன்மார்க்கு தெரியாமல் ஆசைகளினாலே இழுக்கப்பட்டு தவறுகள் செய்திருப்போமானால் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஏசப்பா நான் செய்தது தவறு என்று சொல்லி அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உனக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை தேவன் கொடுக்க முடியும். பாவ மன்னிப்பு ஒன்று உண்டு. அந்த மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா? எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை தள்ளாத ஒரு நேசர் இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரம்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை தள்ளாதவர். மனிதர்கள் நம்மை தள்ளிவிடலாம், ஒதுக்கிவிடலாம், ஒருவேளை குடும்பத்தார் உன்னை ஒதுக்கலாம். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உன் நேசர் உன் அருகே நிற்கிறார். இப்போதும் உன் வாசல் படி எண்டை நின்று கொண்டு தட்டி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்பீர்களானால் அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய கிருபை நிமித்தம் உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒருவேளை இன்றைக்கு அநேக பெண்கள் சொல்லலாம், ஐயோ எனக்கு ஏற்ற துணை என்னுடைய வாழ்க்கையிலே, ஆனால் நான் இப்போ துணை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் எப்போதும் நம்மை கைவிடாத நேசராக நம் அருகே இருந்து நம்மளை கண்காணிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பலன் இல்லாதவனுக்கு பலனும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஆகையினாலே எதற்கும் நாம் பயப்பட தேவையே இல்லை. ஐயோ நான் கைவிடப்பட்டு விட்டேனே, எனக்கு என்று சொல்லி யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறீர்களா? உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து உனக்கு துணையாக எப்போதும் இருந்து உன்னை பராமரிக்க, உன்னை ஆதரிக்க, உன்னை போஷிக்க, உன்னை வழிநடத்த உனக்கு போதுமானவராக இருக்கிறார். வாழ்க்கையில் ஏதாவது தவறுகள் இருக்குமானால் அதை நாம் சரி செய்து கொள்வோம். கணவனுக்கு மறைவாக எந்த காரியத்தையும் நாம் செய்யாதபடி இணைந்த ஆத்மாக்களாக நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் எந்த மறைவும் இல்லாதவர்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு மனம் மிகவும் அவசியம். நாம் ஏற்ற துணையாக இருப்போமானால் இருவரும் ஒருமனப்பட்டு வாழ்வோம். இந்த ஒரு மனம் வருவது, ஒருவேளை ஒவ்வொருவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது அதற்காக நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மனதின் ஆவியை ஆண்டவர் கட்டளையிட முடியும். எந்த காரியமாய் இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடுகள் இருக்குமானால் அதற்காக நாம் ஜெபத்திலே முழங்காலிலே நிற்கும் பொழுது
ஒருவரோடு ஒருவர் இசையத்தக்கதான ஆவியை ஆண்டவர் நமக்கு தருவார். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே கசப்புகள், வெறுப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நமக்கு தர முடியும். அநேக நேரங்களிலே பெண்கள் சொல்லுவதுண்டு, ஏன் தான் நான் பெண்ணாக பிறந்தனோ, இவ்வளோ பாடுகள் என்று சொல்லி தங்களை தாங்களே ரொம்ப அழுத்துக்கிடுவாங்க. அப்படி இல்லை அருமையானவர்களே, தேவன் உன்னை படைத்த ஒரு நோக்கம் உண்டு. உன்னை கொண்டு செய்வதற்கு ஆண்டவருடைய ஒரு திட்டம் உண்டு. அதற்கு உன்னை அர்ப்பணிப்பாயா? உன்னுடைய குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கலாம். உனக்கு ஏற்ற துணையாகவே ஒரு துணையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, அந்த துணையோடு நீர் ஏற்ற விதமாய் நடப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையையும் உன்னை எதற்காக இணைத்தாரோ அந்த நோக்கத்தையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏவாள் ஒருவேளை தோட்டத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டாலும் கூட ஆண்டவர் பிள்ளை பேற்றினாலே அவளை மகிழ்விக்க பண்ணினார். அவள் ஆண்டவருடைய கிருபையை இழக்கவில்லை. அவள் சொல்லுகிறாள், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி சந்தோஷமாக ஆண்டவரை துதித்து பாடுகிறதை பார்க்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நீ கலக்கத்திலும் கவலையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு தருணம். ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஏவாள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தினால், கர்த்தரால் நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கலாம். ஒவ்வொன்றாக நினைத்துப்பார். கர்த்தர் கொடுத்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். ஏசாயா 62:4 இப்படியாக சொல்லுகிறது, நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ ஹெப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆம் அருமையான சகோதரிகளே, இந்த நேரத்திலே கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமல் நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படும். உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நான் ஒரு ஏற்ற துணையாக, நான் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் என்ன பொறுப்பு எனக்கு கொடுத்திருக்கிறீரோ அதிலே உண்மையாக நேர்மையாக நடக்க, உம்முடைய வசனத்திலே நடக்க, உம்முடைய சமூகத்திலே நான் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகளாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஏசப்பா நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை அளிப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, தர்மையான நல்ல நேரத்துக்காக மீண்டும் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஏவாளை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏவாள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் ஒருவேளை தள்ளப்பட்டவர்களாக ஆண்டவரே கண்ணீரிலே கலக்கத்திலே இருப்பார்களானால், என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. உம்முடைய கரத்தால் அணைத்து கொள்ள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, உம்முடைய கிருபையை அவர்களை விட்டு விலக்காமல் காத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தனிமையாய் ஃபீல் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன தேவன், பயப்படாதே என்று சொன்ன தேவன், கலங்காதே என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தும் சுவாமி. யார் யார் தனியாய் ஆண்டவரே இந்த நாட்களிலே அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே பலவீனமாக இருக்கிறார்களோ, கர்த்தாவே உம்முடைய பலத்தை அவர்களுக்கு கொடுமையா. ஆவியானவர் உம்முடைய அபிஷேகத்தால் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் உமக்குள் மகிழ்ந்திருக்க செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே துதிக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய ஆவியால் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ராஜா, பலப்படுத்தும் ராஜா. ஒவ்வொருவரோடு நீர் கூட இருந்து அவர்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தானே பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அவர்களுக்கு சகாயராக இருந்து உம்முடைய ஒத்தாசையை அனுப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து
தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.